உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிடிஸ் சேனல்ல கொத்தமல்லி வளர்ப்புக்கான டிப்ஸ், கொத்தமல்லி வளர்ப்பில் சொதப்பல்கள் ஏன் வருது, அதை எப்படி சரி செய்யறது, முழு கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி வளர்க்கறது பெஸ்டா, உடைச்சு போட்டு வளர்க்கறது பெஸ்டா, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கொத்தமல்லிய கம்போஸ்ட்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னு தாங்க. கண்டிப்பா எப்பவும் போல இந்த வீடியோலயும் நிறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஆர்வமா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க கிச்சன்ல இருக்க வரமல்லிய தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த வரமல்லிய ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்தாச்சு. ஒரு துணி எடுத்துக்கோங்க, அதுல ஊற வச்ச வரமல்லிய சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பெரிய தொட்டி எடுத்துக்கிறீங்களோ அதற்கு ஏத்த மாதிரி வரமல்லிய ஊற வச்சுக்கோங்க. சின்ன தொட்டியா இருந்தா ஒரு கைப்பிடி வரமல்லி இருந்தா கூட போதுங்க. இப்போ இதுல கம்போஸ்ட் சேர்த்துட்டு இருக்கேன். கம்போஸ்டையும் வரமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி வரமல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2ல இருந்து 3 கைப்பிடி கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இத நல்லா கட்டிக்கலாங்க. இப்போ இது நல்லா சேர்த்து கட்டியாச்சுங்க. இந்த துணியில இருக்க கம்போஸ்டும் வரமல்லியும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். என்னோட கம்போஸ்ட் தொட்டியில இருக்க காய்கறி கழிவுகள் 80% மேல ரெடி ஆயிடுச்சுங்க. அதுல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இப்ப கம்போஸ்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா காய்கறி கழிவுகளை போட்டு இப்பதான் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல செஞ்சு பார்க்க வேண்டாங்க. கம்போஸ்ட் ஒரு 70% மக்கி இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க மூட்டைய கம்போஸ்ட் தொட்டில கொஞ்சம் குழிகளை பறிச்சு அந்த மூட்டைய அதுக்குள்ள வச்சு மூடிடலாங்க. மேலேயே வச்சு மூடாம நல்லா ஓரளவுக்கு ஆழமாவே உள்ள வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் கொக்கோ பீட் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பீட் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணீரை லைட்டா தெளிச்சு விட்டா போதுங்க, தண்ணி ஊத்திடக்கூடாது. எப்பவும் போல கம்போஸ்ட் தொட்டியை மூடி வச்சிடலாம். இதுக்கு மேல கார்ட்போர்ட் அட்டைகளை வச்சு இந்த கம்போஸ்ட் தொட்டியை நான் மூடிடுவேங்க. கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள போட்ட வரமல்லி முளைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. வரமல்லி விதைகள் முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. கம்போஸ்ட் தொட்டியில போட்ட வரமல்லி முளைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கலாமா? கம்போஸ்ட் தொட்டி உபயோகப்படுத்தி இந்த மாதிரி வரமல்லி வைக்கும் போது 4-5 நாள்லயே நல்லா முளைவிட ஆரம்பிச்சிருதுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறது 7-8 நாட்களான மல்லி விதைகள். 7-8 நாள்லாம் கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. 4-5 நாள் இருந்தா போதும். கொத்தமல்லி விதைகள்ல இருந்து நல்லாவே முளை விட்டுருக்கோங்க. கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள இந்த கொத்தமல்லி விதைகளை வச்சிட்ட பிறகு நான் ஒண்ணுமே செய்யலைங்க. தினமும் தண்ணி தெளிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த கொத்தமல்லி விதைகள் முளைக்கிறதுக்கான ஈரப்பதம் கம்போஸ்ட் தொட்டிக்குள்ளேயே இருக்குங்க. அதனால கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள இந்த கொத்தமல்லி விதைகளை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டு மூடி வச்சுட்டு அவ்வளவுதான். 4-5 நாள் ரெஸ்ட் எடுங்க. விதைகள் சூப்பரா முளைச்சு ரெடியா இருக்குங்க. இப்போ இதுக்கான மண்கலவை எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கம்போஸ்ட் உரம், அது கூட கொஞ்சம் கொக்கோ பீட். கொக்கோ பீட் அப்படின்றது தேங்காய் நார் கழிவுகள்ங்க. அது கூட கொஞ்சம் சிக்கன் மேன்யூர், அதாவது கோழியுடைய உரம். தொட்டில மண்கலவை ஃபில் பண்ணிக்கலாங்க. முளைத்து வந்த கொத்தமல்லி விதைகளை அப்படியே தூவி விடலாம். கொத்தமல்லி விதைகள் இந்த மாதிரி கம்போஸ்ட் தொட்டியில போட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முளைச்சதும் தொட்டில வச்சிடலாங்க. அது அதிகமா முளைக்க விட்டோம் அப்படின்னா
இந்த துணியில இருந்து எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு இதை பண்ணவும் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சுங்க. கம்போஸ்ட் தொட்டிலே விட்டா கொத்தமல்லி நல்லா முளைச்சு அதுலயே நல்ல கீரையே அறுவடை பண்ணிடலாம் போல் இருக்குங்க. ஒரு வழியா இந்த தொட்டிக்கு தேவையான கொத்தமல்லி விதைகளை துணியில இருந்து எடுத்தாச்சுங்க. முளைச்சு வந்த மீதி இருக்க கொத்தமல்லி விதைகளை இந்த மாதிரி என்னோட தோட்டத்திலே போட்டு வச்சிருக்கேங்க. தோட்டத்து மண்ணுல நேரடியா போடும்போது என்னென்ன செய்யணும் இதை பற்றிய முழு விவரங்களை இன்னொரு வீடியோல பாப்போங்க. இந்த பதிவுல தொட்டியில எப்படி வளர்க்கிறது அப்படின்னு தொடர்ந்து பாப்போங்க. இதுல கட்டிகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா லைட்டா உடைச்சு விடுங்க. தொட்டி முழுவதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்ச மண் கலவைய மேல போட்டு மூடிடலாங்க. உங்ககிட்ட வெர்மி கம்போஸ்ட் இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் மண் கலவையில. முளைச்சு வந்த கொத்தமல்லி விதைகள் மேல தெரியாம பாத்துக்கோங்க. மேல 1-2 வந்ததுன்னா கூட மண் கலவையை போட்டு நல்லா மூடிடலாம். இதுக்கு மேல தண்ணி தெளிச்சுக்கலாங்க. தண்ணீரை ஃபோர்ஸா ஊத்தணும் அப்படின்னா மல்லி விதைகள் திரும்பவும் மேல வந்துருங்க. இதுக்கு மேல தினமும் கண்டிப்பா இந்த தொட்டியில தண்ணீர் தெளிச்சுட்டே வாங்க. தொட்டியில மாத்திட்ட பிறகு எத்தனை நாள் கழிச்சு இலைகள் வளருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பாருங்க, கொத்தமல்லி கீரை சூப்பரா வளர ஆரம்பிச்சிருக்கு. நம்பவே முடியலங்க. 2-3 நாள் போதும் இந்த மாதிரி இலைகள் மேல தெரியறதுக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 2 இலைகள் தான் பார்த்தோம். இப்ப கொத்தமல்லி இலைகள் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. 2 இலைகள் வந்ததுக்கு அப்புறம் 8 நாள் கழிச்சு கொத்தமல்லி இலைகள் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மெத்தட்ல கொத்தமல்லி இலைகளை வளர்க்கும் போது, அதாவது கம்போஸ்ட் தொட்டியில போட்டு கொத்தமல்லி இலைகளை வளர்க்கும் போது ரொம்ப அருமையாவே வளர்ற மாதிரி இருக்குங்க. நடுவுல ஒரு சிலதுல இன்னும் 2 இலைகள் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுலயுமே கொத்தமல்லி இலைகளை பார்க்க முடியும். இதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி வளர்ந்துருக்குன்னு பாக்கலாங்க. எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. தேவையான தண்ணீரை தினமும் கொடுத்துட்டே இருந்தாலே இந்த அளவுக்கு சூப்பரா வளர்க்கலாங்க. தண்ணீரை தவிர அதுக்கப்புறம் வேற எந்த உரமும் கொடுக்கலங்க. இத பார்த்ததும் நம்மளும் கம்போஸ்ட் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். கவலையே படாதீங்க. டிடிஸ் சேனல்ல நிறைய கம்போஸ்டுக்கான பதிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பதிவுக்குமே அவ்வளவு நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேரு கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு முறை கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களால செய்யாம இருக்க முடியாது. கம்போஸ்ட் பத்தின எந்த டவுட்ஸா இருந்தாலும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான பதில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. இதுல இருந்து 4 நாள் மட்டும்தாங்க ஆயிருக்கு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு. இவ்வளவு வேகமான வளர்ச்சி இருக்குங்க. கொத்தமல்லி கீரையை இப்படி வளர்க்கும் போது வேகமான வளர்ச்சியும் இருக்கு, அருமையாவும் வளர்ந்துருக்குங்க. கொத்தமல்லி விதைகளை முளைக்க வைக்கிறதுக்காக போட்டதுல இருந்து மொத்தமா இந்த அளவுக்கு வளர்றதுக்கு 22 நாட்கள் ஆயிருக்குங்க. பொதுவா கொத்தமல்லி கீரையை வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளயும் ஒரு மாசத்துக்கு மேலேயே கூட ஆயிடும். 22 நாள்லயே சூப்பரா இப்படி வளர்ந்துருக்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குதுங்க. இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க லைக்ஸ் மூலமா தான் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுங்க. இந்த பதிவு போலயே மற்ற கொத்தமல்லி பதிவுகளும் நம்ம சேனல்ல சூப்பரா இருக்குங்க. இன்னும் நீங்க பார்க்கலனா அதையும் போய் பாருங்க.
நியூ வியூவர்ஸ் என்னோட மற்ற பயனுள்ள பதிவுகளை சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.